ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். போன பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம NH66 கேரளா தமிழ்நாடு பார்டர்லேருந்து கன்னியாகுமரி ரோடில் இந்த டோல் பிளாசா வரைக்கும் பார்த்தோம். அதாவது சடையமங்கலம் அப்படின்ற இடத்துல இருக்க டோல் பிளாசா வரைக்கும் நம்ம வீடியோஸ் பார்த்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் கொடுக்குறேன். முன்னாடி வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ கேரளா தமிழ்நாடு பார்டர்லேருந்து இந்த டோல் பிளாசா நமக்கு சடையமங்கலம் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் டோல் பிளாசாலேருந்து இந்த தர்மபதி அப்படின்ற இடம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வில்லுகுரி பைங்குழி அப்படின்ற ஒரு கிராஸ் ரோடு வந்து கிராஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம கிராஸ் பண்ணி ஸோ இந்த வழியாக தான் நம்ம போகிறோம். மேக்ஸிமம் மேப்பில் பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி காட்டுது. ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஏதோ ஒரு ஒர்க் நடந்துகிட்ருக்க மாதிரி அதில் மேப்ஸில் காட்டுது. ஸோ நம்ம இந்த ஏரியாஸ்லலாம் இப்போ வந்து போய் பார்க்க போகிறோம். ஒர்க் வந்து என்ன அளவுக்கு ஸ்டேட்டஸில் இருக்குது, முடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஓல்டு NH66 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து ஜாயின் ஆகிடுது பன்வேல் கொச்சின் கன்னியாகுமரி ஹைவேல வந்து. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ரோட்லேயே ஒரு 500 மீட்டர் சேர்ந்து வருது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டிவியேட் ஆகிட்டு போகுது. அதாவது கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்து டிவியேட் ஆகுது. நம்ம இந்த விலாகில் இது வரைக்கும் நம்ம எப்படி ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதான் நம்ம இந்த டோல் பிளாசா. ஸோ டோல் பிளாசா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆக்டிவ் ஆகலை, ஏன்னா ரோடு இன்னும் ஓப்பன் ஆகாதனால. ஸோ இங்கே வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோ வந்திருந்தோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் இருக்குது, RMC பிளான்ட்லாம். ஸோ இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்த சடையமங்கலம் அப்படின்ற இடத்துல இருக்க டோல் பிளாசாலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த NH66 வழியாக அதை ஓல்டு NH66 கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஓல்டு ரோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500லேருந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் பழைய ரோடு பக்கத்துலேயே பேரலாட்டே போகுது. ஸோ அங்கேயும் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, பிரிட்ஜ் ஒர்க் எல்லாமே. ஸோ ஃபுல்லும் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம இங்கே சடையமங்கலம் அப்படின்ற இடத்துல இருந்து. மோஸ்ட்லி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஒர்க்கு பெண்டிங் இருக்கிறது அப்படின்னு என்ன ஒர்க்குலாம் பார்த்திங்கன்னா ஃபில்லிங் ஒர்க்கு தான். மண் வந்து ஃபில் பண்ணுறது தான் ரொம்ப அதிகமான வேலை இருக்குது. இன்னும் நிறைய இடத்துல வந்து பிரிட்ஜோட வேலையும் பெண்டிங் இருக்குது. பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் சில இடத்துலலாம் மண் ஃபில்லிங்கும் பண்ண முடிகிற மாதிரி இருக்கும் வேலைங்க. ஏன்னா பிரிட்ஜு முடிஞ்ச பிறகு தான் அதோட அப்ரோச்சில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்த்திங்கன்னா மண் ஃபில் பண்ணி அதுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பிரிட்ஜோட ஒர்க் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் முடியணும். ஏன்னா நம்ம இப்போ போகிறோம் பார்த்திங்களா, இந்த இடத்துலலாம் ஃபில்லிங் இருக்கும், இதுக்கப்புறம் பிரிட்ஜ் இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜு வந்து நம்ம போயிட்டே இருப்போம். ஸோ பிரிட்ஜு முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து மண் ஃபில்லிங் இருக்கும் இந்த இடத்துலலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் இருந்துச்சுன்னா ஹைட் வரைக்கும் ஃபில் பண்ணி கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த வந்து சூப்பராக இருக்குது வியூ வந்து. ஸோ இந்த பிட் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணோம். சின்ன சின்ன ஒர்க்கும் நிறைய பெண்டிங் இருக்குது. அது எல்லாமே வந்து முடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இருக்கும், ரோடு வந்து க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடம்லாம் வந்து LNT இருக்கும் போதே முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, என்னோடய இதுபடி. ஏன்னா இந்த காங்க்ரீட்டோட குவாலிட்டி இந்த லைஃப் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே போட்டது தான், LNT இருக்கும் போதே முடிச்சது தான் இது எல்லாமே. ஸோ அவங்க மேக்ஸிமம் இருக்கிற ஈஸியான, அதாவது எதெல்லாம் அவங்களால கவர் பண்ண முடியுமோ அந்த இடத்த எல்லாமே மேக்ஸிமம் LNT வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கலையோ, இல்லைனா அவங்களால வந்து அந்த இடத்துல வந்து லோக்கல் இஷ்யூஸ்னால ஒர்க்கு பண்ண முடியலையோ, அங்கே மட்டும்தான் அவங்க வந்து ஒர்க் வந்து பண்ணாமல் விட்டுருக்காங்க. மற்றபடி மேக்ஸிமம் அவங்களால முடிஞ்ச இடத்துல எல்லாத்துலேயுமே ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. வித் சைடில் பார்த்திங்கன்னா அந்த கிராஷ் பேரியர்லாம் கூட பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மெட்டல் கிராஷ் பேரியர் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பீம் மாதிரி போயிட்டுருக்கு பார்த்திங்களா. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மொத்தமே மேக்ஸிமம் அவங்களால முடிஞ்ச இடத்துல ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக முடிச்சிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி LNT அவங்க கேட்ட ரேட்லேயே இந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க் எல்லாமே கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட மேன் பவர், அதாவது அவங்க அந்த ஒரு ஃப்ளோவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த இதுலேயே வந்து ஸ்பீடாக முடிச்சிருக்க சான்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச விஷயம்படி என்னென்னா அவங்களே பண்ணுறதா தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க கேட்குற ரேட் அண்டு சம்திங் வந்து கவர்மெண்ட்டோட வந்து ஒத்து போகாதனால தான் இதை வந்து ரீடெண்டர் பண்ணி வேறு கம்பெனிஸ் எடுத்து பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டில் பண்ணிகிட்ருக்காங்க கம்பெனி. பட் ஆனால் இன்னும் பத்தாது, இந்த வேகம் பத்தாது. இன்னும் வேகமாக பண்ணணும் ஒர்க்கு, அப்போ தான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லைனா இன்னும் 2 இயர்ஸ் எடுத்துரும். நம்ம இது வரைக்கும் பார்த்தபடி பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், எப்படியும் இன்னும் ஒர்க் இருக்குது, 2 வருஷத்துக்கு ஒர்க் இருக்குதுன்னு. கண்டிப்பாக இருக்குது, ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. இன்னும் வந்து நம்ம பார்த்திங்கன்னா 50% தான் க்ராஸ் பண்ணியிருப்போம் இந்த வீடியோ முடியும் போது. அதுக்கடுத்து 50% நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரி அந்த சைடு இருக்குது நிறைய.
அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குளங்களை நிரப்ப வேண்டியது இருந்துச்சு. புதிய புதிய பிரிட்ஜஸ்லாம் பண்ண வேண்டிய நிறைய இது இருந்துச்சு. நம்ம முன்னாடி பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து இனி போக போக தான் தெரியும். ஆனால் இங்கே எனக்கு தெரிஞ்சு நமக்கு கேரளாவில் இருக்கிற மாதிரி இந்த தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ ப்ரெஷர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஸ்பீடாக நடக்காததுக்கு ஒரு காரணம் தோணுது. ஏன்னா விழிஞ்சம் போர்ட்டுக்காக போகுது மெட்டீரியல்ஸ் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. அந்த மெட்டீரியல்ஸில் வந்து கொஞ்சம் நமக்கு எடுத்திருந்தால் கூட நம்ம இந்த ஹைவே வந்து ஈஸியாக முடிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா ஒரு போர்ட் பண்ணுறதுக்கே நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சோர்ஸ் பண்ணுறோம், மெட்டீரியல் வந்து கொடுக்குறோம். அப்படின்றப்போ நம்மளோட ஒரு நமக்கு தேவையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு ரோடுக்கு ஒரு மெட்டீரியல் இல்லை அப்படின்னமோ நமக்கு அதில் யாருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அதில். ஏன்னா அவ்வளோ மெட்டீரியல்ஸ் நம்ம வெளியில் கொடுக்குறோம், அடுத்த ஸ்டேட்டுக்கே நம்ம வந்து தாராவாத்து கொடுக்குறோம். அப்படின்றப்போ நம்ம ஊரில் நமக்காக போட வேண்டிய ஒரு ரோட்டில் நமக்கு தேவையான ஒரு மெட்டீரியல் வந்து இல்லை, அதனால வந்து வேலை நிற்கிது அப்படின்றத சொல்கிறது வந்து நிஜமாலே ரொம்ப ஒரு கவலைக்கூடிய ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ மலைகளை வந்து நம்ம இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க நோண்டி. இந்த ஃப்ரண்ட்டில் பார்க்குறீங்கல்ல, ஸோ இனி போக போக தெரியும் பாருங்கள். நான் பக்கத்தில் போகும்போது காட்டுறேன், வீடியோஸில் கிளியராக தெரியுதான்னு தெரில. அப்படியே ஒரு மலையை நடுவில் பொழந்து ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க பாதிலே. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணாங்க, லோக்கல் இஷ்யூஸ்லாம் பண்ணனால தான் அது ஸ்டாப்பே ஆச்சு. இல்லைனா நமக்கு முன்னாடி தெரியுது பார்த்திங்கன்னா 2 மலைங்கள்லாம் அதிலெல்லாம் மொத்தமாக அடிச்சு தின்ட்டு போயிருப்பாங்க எல்லாத்தையுமே. அந்தளவுக்கு ஒரு இதில் இருக்காங்க. இன்னும் மெட்டீரியல் போயிட்டு தான் இருக்குது, ஆனால் அது எங்கேருந்து போகுதுன்னு தெரியல. ஐ திங்க் வில்லுகுரி அந்த ஏரியாவிலேருந்து தான் வெளியிலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். இது வந்து சிட்டிக்குள்ளேயே எடுக்க ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு. நிறைய இஷ்யூ வந்தனால அப்படியே விட்டுட்டு வெளிப்பகுதியில் இருக்க மலைங்கள் எல்லாத்தையும் நோண்டுறதுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா கேரளாவில் அவ்வளோ ஒரு என்விரான்மெண்டலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்காக வந்து ப்ரிகாஷன் பண்ணுறாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டிலையும் அவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ், அவ்வளோ கனிவு வளம்லாம் திருடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எடுக்கும்போது அது கொஸ்டின் கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாருமே அப்படியே இருந்துட்டாங்க. எல்லாருமே நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க சோஷியல் மீடியாவில், நிறைய பொலிட்டீஷியன்ஸ். ஆனால் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. நமக்கு வந்து பேசிட்டு காரியம் இல்லை, அதோட ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் யாராவது, அதுதான் மேட்ரு. ஆனால் அவ்வளோ அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா யார் இது பண்ண போனாலும் ஐ திங்க் போர்ட்லேருந்து கேஷால் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கேஷால் அடித்து ஆஃப் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஸோ மணி மேக்ஸ் மெனி திங். அதனால் மணி பவர் இருக்கிறனால என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்குது. இதை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஏன்னா இவ்வளோ இருக்கிறவங்க கேரளாவில் இல்லாத மலையாக இருக்குது. எவ்வளோ மலைகள் இருக்குது கேரளாவில். ஏதாவது உடச்சி உள்ள தூக்கி போட்டுக்க வேண்டியது தானே. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதர் ஸ்டேட்டுக்கு வராங்க. ஏன்னா அங்கே முடியாது. அங்கே அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும், ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஃபாலோ பண்ணணும். பட் ஆனால் அதே அடுத்த ஸ்டேட்டு பக்கத்து ஸ்டேட்டு தானே. அப்போ எவ்வளோ ஈஸியாக நினச்சிருப்பாங்க, இவங்க தானே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் ஸ்டேட் டு ஸ்டேட் சொல்ல, பட் இருந்தாலும் நம்ம அந்த ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும், ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் போடணும் அப்படின்றதுல வந்து ரொம்பவே பின்தங்கி இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றது நாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நம்மளும் இயற்கையோடு இருக்கிற மாதிரி. அந்த லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மலையில் கொஞ்சம் ஒத்து பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு மலை, அது ஒரு ரவுண்டாக இருந்தது. சென்டரில் பார்த்திங்கன்னா பொழந்துட்டாங்க, அவ்வளோதான். அப்படியே ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அதுலேருந்து. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க லோக்கல் இஷ்யூ இருந்தனால. இல்லைன்னா அவ்வளோதான். அந்த இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற அந்த இதுவே இருந்திருக்காது, அவ்வளோதான். ஃபுல்லும் காலியாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோடு நம்ம இது வரைக்கும் வந்ததில் ரோடு மேக்ஸிமம் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுதான் இருக்குது. அப்படி மேஜரான வேலை இருக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரில் தெரியல. நம்ம அந்த டோல் பிளாசாலேருந்து சடையமங்கலம்ன்ற இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரோம் பார்த்திங்களா, இந்த NH66. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக வரலாம். யாராவது இதுக்குள்ளே தான் வீடு இருக்குது, இந்த ஹைவேவை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இது வழியாக வந்துக்கலாம், அது ஓகே தான். ஏன்னா நமக்கு வந்து வேறு பெரிய இஷ்யூலாம் இல்லை. பைக்கில் இருந்தாலும் சரி, ஐ திங்க் கார் கூட வந்துடும். நம்ம அந்த வழியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பைக்கோ காரோ இருந்தாலும் நீங்கள் இந்த வழியாக வரலாம் அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்லேருந்து வருவாங்க பார்த்திங்களா. ஸோ மார்த்தாண்டம் அந்த டேரெக்ஷன் இந்த ரோட்லேருந்து வர்றவங்க லெஃப்ட் சைடு வழியாக ஏறிடுவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன், இந்த ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன பிறகு இந்த சைடு லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்திங்களா, இதில் ஏறிடுவாங்க. ஸோ ஏன்னா ரெண்டு ரோடும், அதாவது இந்த பழைய ரோட்லேருந்து வர்றவங்களும் இந்த ஹைவேலேருந்து வர்றவங்களும் ஒரு இடத்துல ஒன்று சேரணும், அதுக்கான இடம் தான் இது. ஸோ வர்றவங்க அதுலேருந்து லெஃப்ட் ஏறிடுவாங்க, அந்த ஹைவேலேருந்து வர்றவங்க ரைட்டில் தான் இன்னும் வந்துட்டுருக்கோம்.
சம் பாயிண்டில் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் முன்னாடி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த 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 ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஸோ கிராஸ் ஆகி லெஃப்ட்டில் போயிட்டு ரெண்டுமே வந்து ஒரு பாயிண்டில் வந்து மீட் ஆகிடும். ஸோ இந்த பாயிண்ட் தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீட் ஆகிட்டு ரெண்டு பிரிட்ஜும் சேர்ந்து ஒரே அலைன்மெண்ட்டாக லெஃப்ட் சைடில் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு இந்த ரோட்லேருந்து வர்றவங்களும் சப்போஸ் ஹைவேல ஏறணும் அப்படின்னாங்கன்னா இதிலேருந்து வந்து ஏறிக்கலாம். இல்லாதவங்க வந்து இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆக்டிவில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம பழைய ரோடை வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே பக்கத்தில் சின்ன சின்ன ஆக்சஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த ரைட் சைடில் இருக்க வீடுங்க இல்லைனா ரைட் சைடில் ஏதாவது உள்ள ஏதாவது தெருக்கள் போகுது இல்லைனா ரோடு போகுது அப்படின்னா அந்த வழியும் போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த ரோடு அப்படியே தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ரோட்லேயே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா புதுசாக இதுக்கு ரோடு எடுக்க போகிறாங்க, அங்கே அவ்வளோ தூரம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற காரணத்தினால் கண்டிப்பாக இந்த ரோடு அப்படியே தான் இருக்கும். லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கீழே உள்ள ஸ்ட்ரக்சர்லாம் நிறைய வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு, பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குது. இந்த அந்த மேலே வந்து கிரிட்டர்லாம் லான்ச் பண்ணணும். கிரிட்டர் லான்ச் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஸ்லாப் போட்டு அதுக்கு மேலே ஒர்க் இருக்குது. ஐயாப்பாப்பா ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டபுள் லைனு. ஸோ டபுள் பியர்லாம் இருக்கிறனால ரெண்டு சைட்லையும் பண்ணணும் இதே வேலை. ஏகப்பட்ட பெரிய ஒர்க்கு. தெரில எவ்வளோ சீக்கிரம் முடிப்பாங்க அப்படின்றதெல்லாம். இந்த பிரிட்ஜு இந்த சைடில் இப்போ நம்ம பார்த்தா பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் ஏறுறதுலேருந்து அதுலேருந்து தொடர்ந்து ஃபுல்லும் ஸ்ட்ரக்சர் தான் வருது. ஏன்னா ஃபுல்லும் அது வந்து ஒரு மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்டு. அதனால் ஃபுல்லும் வந்து எர்த் ஃபில்லிங் இல்லாமல் எல்லாமே வந்து இதில் கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரக்சரில் பில்லர் வச்சு எல்லாமே கட்டி கொடுத்துருக்காங்க பிரிட்ஜ் டைப்பில். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் காங்க்ரீட் ஒர்க் தான். இப்போ இருக்க ஸ்டேஜை பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அச்சு மின்னல் வேகத்தில் வேலை பார்த்தா கூட ஒரு வருஷத்துக்கு மேலேயே வேலை இருக்குங்க. அசால்ட்டாட்டு வேலை இருக்குது. ஒரு வருஷத்துலலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் முடிச்சிட முடியாது இந்த ஒர்க்கை எனக்கு தெரிஞ்சு. இல்லைன்னா டே நைட்டு வேலை நடக்குவாங்க. டே நைட்டு புயல் மாதிரி வேலை பார்த்தா, புயல் வேகத்தில் வேலை பார்த்தா சில வேலை முடிகிறதுக்கு நிறைய சான்ஸுகள் இருக்கிறது. பண்ணணும் அந்த அளவுக்கு வந்து இது பண்ணி எல்லாமே மேன் பவர் எல்லாருமே டபுள் ஆக்கி ஸ்பீடாக பண்ணணும். இல்லாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபண்டோ இல்லை மெட்டீரியலோ ஏதோ ஒன்று ஸ்டக் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே மாட்டிக்கும். தெரில இப்போதைக்கு என்ன சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு அப்படின்றது. இனி தான் தெரியும் டீட்டெயில்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். லைக் எப்போனாலும் இவங்க டார்கெட் வச்சுருக்காங்க அப்படின்றத, எவ்வளோ நல்லா முடிக்க போகிறாங்க அப்படின்றத. ஸோ அந்த இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக கேதர் பண்ணி சொல்கிறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ இதிலேருந்து அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.